சார் அடுத்தது படிங்க. இந்த ரத்தவியல் போட்டுக்கல அதுக்கு மேல் வரைக்கும் படிங்க. ஓகே. ஸோ மண், எலும்பு, தோல், இறைச்சி, நரம்பு, மயிர், நீர், உதிரப்பம், மஞ்சை, உமிழ்நீர், நிலம், எள்ளு, தீ, பயம், கோபம், அகங்காரம், சோம்பல், வருத்தம், காற்று, ஓதல், வருதல், நோய்படுதல், ஒடுங்குதல், தொடுதல், ஆகாயம், ஆசை, உட்பகை, மோகம், மதம், வஞ்சனை எனும் 25 பஞ்சபூதத்தின் உட்கூறுகளால் உடம்பில் அமைந்திருக்கின்றன. இதில் உதிரம் என்பது நீர்பூதத்தின் கூறாகும். மேலும் பஞ்சபூதங்களில் நீர் இரத்தத்தை ஆள்கிறது என்று மேற்கூறிய அதே கருத்து மருத்துவ ஜோதிடம் கூறுகிறது. சந்திரன் இரத்தத்தையும் செவ்வாய் எலும்புகளில் இருக்கும் மஜையும் குறிக்கும் கிரகங்களாகும். கடகராசி, விருச்சிக ராசி, மீன ராசி ஆகியவை இரத்த ஓட்டத்தின் செயல்பாட்டை குறிக்கும் ராசிகள் ஆகும். மேற்கண்ட கருத்தை அடிப்படையாக வைத்து இரத்தத்தின் வகைப்பாடுகள், ஜாதகத்தில் சந்திரன் செவ்வாய் தாக்கம் லக்னத்திற்கு அப்பாற்பட்டு செயல்படுவதை ஆராய்வதும், இரத்த வகைகள் மனிதனின் திருமண பொருத்தம், நோய்கள், குணங்கள் ஆகியவற்றாக பயன்படுத்தவும் மருத்துவ ஜோதிடத்தில் இரத்தவியல் என்ற தலைப்பில் ஆராய்வது நோக்கங்கள். நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? முதல்ல இந்த நூல் என்ன தெரியுமா? ஒரு மருத்துவ நூல். ஒரு மிகப்பெரிய மருத்துவர் இரத்தவியல் என்ற தலைப்பில் ஜோதிடத்தையும் இரத்தத்தையும் ஆராய்ச்சி பண்ணி எழுதின நூல். இந்த நூல் மிக உயர்ந்த லைப்ரரியில் இருக்கக்கூடிய நூல். ஒரு மருத்துவ படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கக்கூடிய நூல். புரியுதுங்களா? அப்போது மிக உயர்ந்த நூல். இந்த நூலில் இருக்கிறத அவர் படித்தார். மண் தத்துவம் என்று சொல்லக்கூடிய தத்துவத்திலிருந்து நம்முடைய எலும்பு, தோல், இறைச்சி, நரம்பு, மயிர் தோன்றியது. இதை முதல்லே பார்த்தோம். பஞ்சபூதத்தால் என்னென்ன தோன்றியது அப்படிங்கிறது பார்த்தோம். நீர் தத்துவத்திலிருந்து உதிரம், மஞ்சை, உமிழ்நீர், நியனம், விந்து என்று தோன்றியது அப்படிங்கிறது பார்த்தோம். தீ தத்துவத்திலிருந்து தான் பயம், கோபம், அகங்காரம், சோம்பல், உறக்கம் தோன்றியது என்பதை பார்த்தோம். காற்று தத்துவத்திலிருந்து தான் போதல், வருதல், நோய்வாய்ப்படுதல், ஒடுங்குதல், தொடுதல் என்பதை பார்க்கின்றோம். ஆகாய தத்துவத்திலிருந்து தான் ஆசை, உட்பகை, மோகம், மதம், வஞ்சனை என்பதை பார்க்கின்றோம். இதெல்லாம் இந்த தத்துவத்திலிருந்து தோன்றுகின்ற குணங்கள், இந்த உடல் உறுப்புகளை குறிக்கின்றது. இப்போ இந்த ரத்தம் என்பது நீர் தத்துவத்திலிருந்து தோன்றியது. தாயினுடைய சுக்கிலம் என்பது ரத்தம். மாதவிலக்கின் போது அவர்களுக்கு ரத்தம் தான் வெளியேறுகிறது. அப்ப தாயினுடைய சுக்கிலம் என்பது ரத்தம். தந்தையினுடைய விந்து என்பது உயிர். இந்த விந்தாகப்பட்டது சுக்கிலத்தில் சேர்ந்து அந்த இரத்தத்தின் ஒரு கட்டியாகி அது ஒரு உயிராக, உயிர் பிண்டமாக வளர்ச்சி அடைந்து அது ஒவ்வொரு உறுப்புகளாக வளர்கின்றது. வளருவதற்கு உயிர் மூலகாரணம், இரத்தம் உபகாரணம். உயிர் நின்றுவிட்டால் இரத்தம் உறைந்துவிடும். அதுபோல சிவம் ஒடுங்கிவிட்டால் சக்தி செயல்படாது. ஆனால் அந்த சக்தி ஒடுங்கிவிட்டாலும் சிவத்தினுடைய செயல்பாடு பயன்பாட்டுக்கு வராது. நான் சொல்றது புரியுதா? சக்தி ஒடுங்கிவிட்டால், அதாவது ரத்தம் உடம்புல இல்லை, ரத்தத்தை பூரா உறிஞ்சிடுறோம், உள்ளுக்கு உயிர் நிற்குமா? நிற்காது. சரி, உயிர் எடுத்துடுறோம், ரத்தத்தை வச்சு என்ன பிரயோஜனம்? இறைச்சிக்கடல் என்ன பண்ணுறோம்? ரத்தம் ஒரு பிளேட் கொடுக்குற வாங்கி கொண்டு போய் வறுத்து சாப்பிட்ற ஆளுக்கு தான் பயன்படும். புரியுதுங்களா? எதுக்கும் பயன்படாது. புரியுதுங்களா? எல்லா உயிருக்கு அதுதான்.
அப்போ சிவசக்தி இயக்கம், ரத்தமும் உயிரும் சேர்ந்து இயங்கும் பொழுதுதான் இது தன்மை இயங்கும். அதனால தான் நம்முடைய ஆன்மீக நூல்களில் சொல்வார்கள், சிவமின்றி சக்தி இல்லை, சக்தியின்றி சிவம் இல்லை. சக்தியும் சிவத்தையும் பிரிக்க முடியாது, ஒன்றோடு ஒன்று கலந்தது. தத்துவங்கள் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்க வேண்டாம். ஒரு 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 இது அப்படியே இதெல்லாம் பெருமைப்பட வேண்டாம். என்னமோ ஆன்மீகம்னு வெறும் ஆன்மீகத்தை படிச்சுட்டு இது ஒன்றும் தெரியாமல், ஒன்றுமே புரியாமல், என்னன்னே தெரியாமல் ஆன்மீகம் இது மூட நம்பிக்கை, இது 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 கிராஸ் கொள்கிறோம். அப்போது இந்த சிவசக்தி இயக்கம்தான் நம்முடைய இயக்கம். புரியுதுங்களா? அப்போது இது எதோடு சேருது அப்படின்னா, கடகராசி, விருச்சிகராசி, மீனராசி, இது மன உடம்போடு சேர்கின்றது. மன உடம்புடன் சேர்கின்றது. அதனால தான் ஒருத்தருக்கு மனசுல பிரச்சனைனா என்ன ஆகுது? ரத்த ஓட்டம், ப்ரெஷர் எங்கிருந்து வருது? ரத்தம் எங்கிருந்து வேகமா ஓடுது? தங்கமயில சொல்லுங்க. மன உடம்போடு தொடர்பு கொண்டது. ஜோதிடம் உண்மையா இல்லையா? இதையெல்லாம் ஏன் ரத்தம் மன உடம்போடு சம்பந்தப்பட்டது? அப்போ இந்த ரத்த ஓட்டத்தை ஆள்கின்ற ராசிகள் கடகம், விருச்சிகம், மீனம். அதனாலதான் ரத்த ஓட்டம் சமன்படணும்னா நல்லா தூங்கணும். ரத்த ஓட்ட சமன்படுனா நல்ல தாம்பத்தியம் இருக்கணும். ரத்த ஓட்ட சமன்படுனா மனசை லேசா வச்சுக்கணும். தங்கங்களா, எப்படி நம்ம லாஜிக்? அப்போ இந்த ரத்த ஓட்டத்தின் செயல்பாடுகளை குறிக்கும் ராசிகள் கடகம், விருச்சிகம், மீனம். மேற்கண்ட கருத்துக்களை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த இரத்த ஓட்டத்தின் இரத்த வகைகளையும் சந்திரன், செவ்வாயை வைத்துத்தான் இரத்தத்தினுடைய வகைகளும் குறிக்கப்படுகின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் எதுக்கு சார் படிக்கிறோம்? இதுக்கு ஜோசியத்துக்கு என்ன சார் சம்பந்தம்? இங்கே தான் சார் சம்பந்தமே இருக்கு. தெரிஞ்சுக்க போறீங்கல்ல, தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது இரத்தவியல் படிங்க. உயிர் திரவம் என்றும், செந்நீர் என்றும், குருதி என்றும், உதிரம் என்றும் பல்வேறு பேர்களுடைய இரத்தத்தின் ஒரு துளி இரத்தம் உடல் முழுவதும் போய் சேர 26 நொடிகளே ஆகின்றன. ஒரே நாளில் இதயத்திலிருந்து 8 டன் ரத்தம் வெளியேறுகிறது. நன்கு வளர்ந்த மனிதனின் உடல் 8.5 லிட்டர் ரத்தம் இருக்கும். ஒரு கன சென்டிமீட்டர் ரத்தத்தில் 5000 மில்லியன் சிவப்பணுக்களும் 11 மில்லியன் வெள்ளையணுக்களும், எலும்பு மஜ்ஜை போன்மாரோ ஒரு நாளைக்கு 200 மில்லியன் சிவப்பு இரத்த அணுக்களை உற்பத்தி செய்கிறது. நம் உடலில் சிவப்பு வெள்ளை இரத்த உயிரணுக்கள் தானாக தோன்றுவதனால்தான் உடல் வளர்ச்சி அடைகிறது. உடலில் இரத்தத்தில் 50% இரத்தத்தை இழக்கும்போது உயிருக்கு அபாயம் ஏற்படும். அடுத்தது, அதாவது உயிர் திரவம் அப்படின்னு நம்ம ரத்தத்தை சொல்றோம். இதுதான் நம்ம உயிரை தக்க வைக்கின்றது. சக்தி, ஆற்றல். நம்ம உடல் சோர்க்கையா இருக்கு, ரத்த சோகையா இருக்கு அப்படின்னா என்ன சொல்றோம்? சோர்வா இருக்குன்னா ரத்தத்தை டெஸ்ட் பண்ணியா, 11 பாயிண்ட்டுக்கு கீழே இருக்கா, அப்போ ரத்த சோகையா இருக்கும், போய் உடம்பு பார்த்துக்கோ. அப்போ சக்தி குறையுது. ரத்தம் குறையும் போது என்ன குறையுது? சக்தி குறையுது, ஆற்றல் குறையுது. அப்போ அந்த ஆற்றலுக்கு சந்திரனுடைய தன்மையும் செவ்வாயினுடைய தன்மையும் தேவை. அப்போ உடம்புல ரத்தம் இல்லை, என்ன பண்ணணும்? அம்பாளுக்கு பாயச பிரியாயினின், பாயசத்தை விரும்பி உண்ணக்கூடியவள் என்று அந்த லலிதா சகஸ்ரநாமத்தில் வரும்.
ஐயா சொல்லுங்க அருணாச்சல சிவா, அம்பாளுக்கு லலிதா சஹஸ்ரநாமம் வருமே, அவளோட பிரியத்தை சொல்லும் பொழுது இது பாயசத்தை விரும்பி உண்ணக்கூடியவள் என்று வரும். கடைசியில் அது என்ன பாயசி அன்னப்பிரியாயினி நமக? பாயசத்துக்கு என்ன போடுறோம்? பருப்பு செவ்வா, இனிப்பு சந்திரன், இந்த ரெண்டையும் சேர்த்து தான் அம்பாளுக்கு படைக்கிறோம். இதைத்தான் நாம சாப்பிட்றோம். அப்போ யாருக்கெல்லாம் ரத்தம் ஓடும் சார், உடம்புல ரத்தமே இல்லை சார், உடல் சோர்க்கையா இருக்கு சார், ரொம்ப ரொம்ப சோர்க்கையா இருக்கு சார், ரொம்ப ரொம்ப உடம்பு பிரச்சனையா இருக்கு சார் அப்படின்ட்டு வர்றாங்கன்னா, பௌர்ணமி அன்னைக்கு அம்பாளுக்கு பாயசம், பாசிப்பருப்பு பாயசம் செய்து நைவேத்தியம் செய்து லலிதா சஹஸ்ரநாம அர்ச்சனை செய்து வந்தால் கட்டாயம் அவர்களுக்கு உடலில் ரத்தம் கூடும். இது கண்கண்ட உண்மை. ஒவ்வொரு வரிகளுக்கும் பாயிண்ட். புரியுதுங்களா? அப்போ இந்த ரத்தத்தினுடைய தன்மையை செவ்வாயும் சந்திரனும் தன்னுடைய கட்டுக்குள் வைத்துக் கொள்கின்றன. இந்த உடம்பு ஊரா சென்று வருவர்களுக்கு 26 நொடிகள் ஆகின்றன. கிட்டத்தட்ட இரத்த ஓட்டத்தினுடைய தன்மைகளை வைத்து 26 to 32 நொடிகள் என்று சொல்லப்படுகின்றன. இதில் அந்த அக்யூரட்டா நொடியை கொடுத்திருக்கார். 26 to 32 நொடி. வேகமாக போகும்போது ரொம்ப ஸ்லோவாக போகும்போது 32 நொடியோடு ஆகும். 26 நொடிகள் ஆரோக்கியமான உடம்புக்கு போகும். ஒரு ராசியினுடைய விகலைகளை சொல்லும் பொழுது 30 விகலைகள் தான் சொல்கிறோம். அப்போ இதுவும் அதுவும் கரெக்டாக ஒத்து போகும். புரியுதுங்களா? அப்போது இந்த உடம்பு வளர்ச்சி அடைவதற்கு ரத்தம் இன்றியமையாதது என்பதை இதில் புரிந்து கொண்டோம். அது அம்பிகையினுடைய தன்மையுடையது, அம்பிகையினுடைய கட்டுப்பாட்டுக்குடையது, முருகப்பெருமானுடைய கட்டுப்பாட்டுக்குடையது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். செவ்வாயு சந்திரனும் இதற்கு அதிபதிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உணவிலே ரத்தம் நன்றாக ஊற வேண்டும் என்றால் அம்பாளுக்கு பருப்பு பாயசம் நைவேத்தியம் செய்து அந்த பாயசத்து லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் செய்யும் பொழுது உடம்பில் இரத்த ஓட்டம் சமன்படும், இரத்த ஓட்டம் சரிப்படும். மனோபயம், மனநடுக்கம், உடல் நடுக்கம், உடலில் உள்ள நோய்கள் குறைதல் இதெல்லாம் தானாகவே சரியாகும் என்பதை இதன் மூலம் நிரூபணமாக சொல்கின்றோம். சிவாய நமः. அடுத்த வரி சொல்லுங்க. அடுத்தது ரத்தம் என்பது விரைவில் அடிப்படை வகுப்பு, உயர்நிலை வகுப்பும் இன்னொரு 2 கிளாஸ், இந்த கிளாஸ் முடிச்சுட்டு விரைவில் புது பேஜ் ஆரம்பிக்கப்படும். இது யூடியூப்ல இந்த வீடியோ கொடுக்க போறோம். நம்முடைய புதுசாக யாராவது ஜோதிடத்தில் சித்தாந்த ஜோதிடம் அடிப்படையும் உயர்நிலையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் இதில் வீடியோவில் கீழே நம்பர் கொடுப்போம். அந்த நம்பருக்கு ஃபோன்